நான் விசுவாசிப்போர் இன்னரென்றறிவேன். என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னரென்றறிவேன். எங்கள் 2 பேர்த்தையும் படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை எங்களை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாசிப்போர் இன்னரென்றறிவேன். என் 3 பிள்ளைகள் முழு குடும்பத்தையும் அவர் கரத்தில் குவித்தேன். முடிவு வரை எங்களை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முழு குடும்பத்தையும் ரட்சிப்பாரே. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசம் இருந்தால் உலகத்தை ஜெயித்து விடலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்று, விசுவாசம் மாத்திரம் இருந்தாலும் பத்தாது, உள்ளான பரிசுத்தம் வேணும். வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் உத்தமம். வசனத்தின்படி நாம் ஜீவித்து அவரை விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் ஆகும். ஏசப்பாவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சும்மா பரிசுத்தம் இல்லாமல், கோயிலுக்கு போகாமல், சத்தியத்தை கடைபிடிக்காமல் நான் விசுவாசிக்கிறேன்னா அது கேட்காது. அது பிசாசு குறுக்க வந்து நின்றுவான். ஆனால் உள்ள சுத்திகரிப்பு வேணும், கீழ்ப்படிதல் வேணும். ஏசப்பா வசனத்தை கடைபிடித்து நாம் விசுவாசிக்கும் போது தான் அந்த கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.